மறுபடியும் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த நாள்லயும் தேவன் இந்த நாட்கள்ல நம்ம கூட அவருடைய உடன்படிக்கைகளை குறித்து நம்ம கூட தேவன் ஆழமாய் பேசி கொண்டிருக்கிற நம்ம அறிந்திருக்கிறோம். அதாவது நான் அந்த உடன்படிக்கை விட்டு என்னால வெளியவே வர முடியாத அளவுக்கு ஆவியானவர் பல காரியங்களை அதை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அதை நம்ம தியானிக்கும் போதே எவ்வளவு பெரிய ஒரு கவனத்துக்கு கீழே நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம இன்னும் அந்த கவனத்தை குறித்த அறிவு இல்லாததுனால நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளாம இருக்கிறோங்கிறதையும் நான் உணர்ந்து கொண்டேன். நிச்சயமா இன்னும் நம்ம டீப் எனக்கே தெரியல இன்னும் அது எத்தனை வீக்ஸ் போகணும். நான் வந்து இன்னைக்கு என்ன நான் எடுக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன்னா, நியூ கவர்னன்ட்ல இருக்கிற பிளெஸிங்ஸ் அண்ட் ப்ராமிசஸ் பத்தி எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போயே அங்க தேவன் என்னை வேற இடத்துக்கு அங்க லீட் பண்ணி ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கையில இன்னைக்கு நமக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதங்கள் அது எப்படி இன்னைக்கு நமக்கு சொந்தமாகுது அப்படிங்கிறத ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். நிச்சயமா இந்த காரியம் இன்றைக்கு நம்முடைய கண்களை நிச்சயமா திறக்கும். நம்ம இவ்வளவு பெரிய ஒரு கவனத்துக்கு கீழே நம்ம இருக்கிறோமா, அப்போ நம்ம எந்த காரியத்தை குறிச்சும் நம்ம பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. நம்முடைய தேவைகளை குறித்து நம்ம ஒரு காலம் கலங்க வேண்டாம் அப்படிங்கிறத இந்த கவனத்தை பத்தி நம்ம அறியறதன் மூலம் இன்னும் நம்ம ஆழமா தேவனை பற்றி அறிந்து கொள்ளலாம். அதாவது நம்ம எல்லாருமே என்ன ஜேர்னில இருக்கிறோம்னா, தேவனை பற்றி அறிகிற அறிவுல தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வளரணும். தேவனை பற்றி அறிகிற அறிவில் வளருங்கள். அவருடைய நேச்சர் என்ன, அவருடைய கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமா தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில சமாதானம் பெருகும். அப்போ இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நம்ம இங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த இதுல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். நிச்சயமா உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி உங்க இருதயத்துல அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நம்ம தேவன் வந்து எங்கேயும் வேலை செய்ய மாட்டார். நம்முடைய ஹார்ட்ல தான் அவர் என்ன செய்து கொண்டிருக்காரு, ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சிருக்காரு. நம்ம நினைக்கிறோம், நம்ம நிறைய ப்ரேயர் பண்ணுவோம், ஐயோ அவங்க அப்படி செய்யறாங்களே, இவங்க இப்படி செய்யறாங்களா, அவங்கள மாத்துங்க இவங்கள மாத்துங்க அப்படின்னு நம்ம ப்ரேயர் எல்லாம் பண்ணுவோம். ஆனா கடைசியில பார்த்தா நம்ம ஒரு ஸ்டெப் மாறி இருப்போம், ஏதோ ஒரு கேரக்டர்ல நம்ம மாற்றப்பட்டிருப்போம். அப்போ தேவன் கிரியை செய்கிற இடம் எங்கன்னு பார்த்தா நம்முடைய ஹார்ட். இன்னைக்கும் இத்தனை நாட்கள் நம்ம தொடர்ந்து நம்ம இந்த மெசேஜஸ் எல்லாம் நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். தேவன் இன்றைக்கு எங்க கிரியை செய்யறாருன்னா, இந்த வார்த்தைகள் மூலம் நம்ம இருதயத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இருதயத்துல அவர் கிரியை செய்யும் போது நம்ம இருதயத்துல அந்த விசுவாசம் பெருகுது. தேவனுடைய கிருபையும் சமாதானமும் அங்க பெருகுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நான் என்னுடைய லைஃப நான் திரும்பி பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயந்து கொண்டிருந்த என்ன இன்னைக்கு என்ன வந்தாலும் தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லுகிற அளவுக்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்னா அது அவரை பற்றி அறிகிற அறிவு. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு காலையில கூட நான் மலேசியா ஜூம்ல அதைத்தான் நான் பேசினேன். அவரை பற்றி அறிகிற அறிவு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வளரணும். நீங்க ப்ரேயர் பண்ணும் போதும் இந்த ஜபத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க பண்ணுங்க. எஃபிஷியன்ஸ் 1ல சாப்டர் 1ல 17 to 19 வரைக்கும் அந்த ப்ரேயர் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு ஜபம். அந்த ஜபத்தை நம்ம பண்ணும்போது நிச்சயமா இன்னும் நீங்க பைபிள் வாசிக்கும் போதும் தேவன் நிறைய ரெவலேஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பார். அவருடைய ட்ரூ நேச்சரை உங்களுக்கு புரிய வைப்பார். அதன்படி அதாவது அதை நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையில என்ன காரியமா இருந்தாலும் அது தாமதம் இல்லாமல் நடக்கிறதெல்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போ இன்றைக்கு அவருடைய நேச்சர் கவனன்ட் மூலம் அவருடைய நேச்சரை இன்னும் நம்ம ஆழமா அறிய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில வசனங்கள், அதாவது அவர் உடன்படிக்கையில அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் நம்ம பார்க்கிறதுக்கு ஒரு சில வசனங்கள் மட்டும் வாசிக்கலாம். முடிஞ்சவங்க எடுத்து வாசிங்க. சங்கீதம் 89:34, சாம்ஸ் சாப்டர் 89 verse 34, 35. யார வாசிங்க, நான் முடிச்சுக்கிறேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அப்போ
இன்னைக்கு அதுல ஆண்டவர் சொல்றாரு, என் உடன்படிக்கையை நான் மீறவே மாட்டேன். அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம், மனிதனுக்கு மனிதன் பண்ணின உடன்படிக்கையிலேயே அங்க இஸ்ரவேல் அந்த தேசத்துல அவங்க அவ்வளவு உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்களாம். அப்போ அந்த இஸ்ரவேல் தேசத்தின் அங்கதான் இயேசு அங்க என்ன செய்யறாரு, பிறக்கிறாரு. அங்க இருந்துதான் முழு உலகத்துக்கும் அவர் என்ன செய்யறாரு, தேவனாய் அறியப்படுகிறார். அப்போ அந்த இடத்துல அவர் உடன்படிக்கையின் மூலம் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார், நோவாவுக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார், அங்க தாவீதுக்கு உடன்படிக்கை பண்றார், மோசே கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த பண்ணின எல்லா உடன்படிக்கைக்கும் தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு இந்த வார்த்தை சொல்லுகிற காரியம், என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். அவரால மாற்ற முடியாது. அவருடைய நேச்சர் அதுதான். அவரால அவர் செய்த உடன்படிக்கையை மீற முடியாது, மாற்ற முடியாது. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். என்னால பொய் சொல்ல முடியாது. நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன்னா தாவீதுக்கு அவன் சந்ததி என்றென்றைக்கும் சிங்காசனத்துல இருக்கும்னு சொன்னது படியே இன்றைக்கு வரைக்கும் தாவீதின் சந்ததியில் வந்த இயேசு கிறிஸ்து சிங்காசனத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்னா, அவர் எவ்வளவு தூரத்துக்கு அவர் வார்த்தைக்கு உண்மையுள்ளவர், அவர் உடன்படிக்கையில் மீறாத தேவன் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த வசனத்தை டிபிடி வெர்ஷன்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. How could I revoke my covenant of love that I promised David? For I have given him my word, my holy irrevocable word. நான் எப்படி முடியும், என்னால எப்படி அந்த கவனன்ட்டை ரிவோக் பண்ண முடியும்? அன்பின் நிமித்தம் நான் தாவீதுக்கு பண்ணின உடன்படிக்கையை நான் எப்படி அதை மாற்ற முடியும்னு சொல்லி தேவன் இங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். மேலும் சங்கீதம் 105:8 வாசிக்கலாமா? சங்கீதம் 105:8, Psalms 105:8. ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமுடைய அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அடுத்த வாசிங்க. அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி, உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். 1000 தலைமுறைக்கென்று, அதாவது 1000 தலைமுறைக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோட அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அப்ப அவர் உடன்படிக்கை பண்ணிட்டார் அப்படின்னா என்றென்றைக்கும் அந்த உடன்படிக்கையை அவர் நினைவில் வைக்கிற தேவன். நம்ம நல்லா தெரியும், ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் அந்த 15வது அதிகாரத்துல உடன்படிக்கை பண்ணும்போது சொல்றாரு, நீ உன் சந்ததி இப்படி எகிப்துக்கு அடிமைகளா போவாங்க, அங்கிருந்து நான் அவங்கள வெளியே கொண்டு வருவேன், அவங்க மிகுந்த பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு வெளியே வருவார்கள் சொல்லும் போது அங்க ஆபிரகாமுக்கே பிள்ளை இல்ல. அந்த இடத்துல வாக்கு கொடுத்த தேவன் அங்க யாத்ராகமத்துல நம்ம பார்க்கிறோம். 3வது அதிகாரம் நினைக்கிறேன், அதை வாசிக்கலாம் ஒரு நிமிஷம். யாத்ராகமம் 3 6வது வசனம் வாசிங்களேன். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். சொல்லும் போதே ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அங்க சொல்றாரு. இன்னும் ஒரு வசனம் கூட இருக்கும் எனக்கு. 15வது வசனம் வாசிங்களேன். 16, 16, verse 16. நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய கரெக்ட் தான், வாசிங்க. என்பவருடைய தேவனா இருக்கிற
என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஒடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், ஏமோனியர், பெரிசியர், ஏவியர், எபூசருடைய தேசத்திற்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார். சரி, அப்போ அங்க தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார், இந்த தேசத்துக்கு உன் சந்ததிகளை திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையை நம்ம நீங்க பழைய ஏற்பாட்டுல வாசித்து பாத்தீங்கன்னா பழைய இடங்கள்ல இருக்கும். ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து, தாவீதுக்கு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அப்படின்னு சொல்லி அவர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிற ஒரு தேவன். எப்பொழுதும் அவர் மனதுல நான் என் பிள்ளைகள் கூட இந்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், இந்த உடன்படிக்கையில இருந்து நான் மீறவே மாட்டேன்னு சொல்லி தேவன் மறுபடியும் வார்த்தைகள் மூலமாய் அவர் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதே வசனத்தை TPT-ல for though 1,000 generations may pass away, he is still true to his word. He has kept every promise he made to Abraham and to Isaac. அப்போ அதாவது 1000 தலைமுறை கடந்து சென்றாலும் கூட அவருடைய உடன்படிக்கைக்கு, அவருடைய வார்த்தைக்கு அவர் உண்மை உள்ளவர். அவர் உடன்படிக்கை நம்ம கூட செஞ்சுட்டாரு அப்படின்னா அந்த உடன்படிக்கை மாற்றவே முடியாது. இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினால் நம்ம கூட உடன்படிக்கை செய்திருக்கிறாருன்னா அந்த உடன்படிக்கைய அவரால் மாற்றவே முடியாது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் ஆழமா அதை அறியும் போதுதான் நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்ய முடியும், தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இன்றைக்கு அந்த உடன்படிக்கையை குறித்த அறிவு இல்லாததுனாலதான் நிறைய காரியங்கள்ல நம்ம இன்னும் என்ன செய்யறோம், குறைவுகளுக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு தேவன் நம்முடைய கண்களை பிரத்யட்சமாய் திறக்க விரும்புகிறார். இன்னும் நம்ம என்ன செய்ய போறோம், ஆழமா படிக்க போறோம். இன்னும் ஒரே ஒரு வசனம் மட்டும் பார்த்துட்டு நம்ம உள்ள போகலாம். ஏசாயா 54:10. நம்ம இதை ஏற்கனவே பார்த்ததுதான், நம்ம திருப்பி ஒரு தடவை இதை வாசிப்போம். ஐசாயா chapter 54 verse 10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதில்கிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள், இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மலைய ஒரு இடத்துல இருந்து நகட்ட முடியுமா அப்படின்னு சொன்னா அது நடக்கவே முடியாத காரியம். ஆனா தேவன் சொல்றாரு, அப்படிப்பட்ட மலையே விலகினாலும் பர்வதங்கள் பெரிய பெரிய பர்வதங்கள் போல இருக்கிற அந்த காரியங்கள் கூட நிலைபெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை அவ்வளவு பெரிய மலை, உறுதியா நிற்கிற மலை நிலை பெயர்ந்து போகலாம். ஆனா நான் பண்ணின உடன்படிக்கை என்ன செய்யாது, நிலை பெயராது. அந்த அளவுக்கு அவர் உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர், சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அவர் உதடுகள் விளம்பினதை அவர் என்ன செய்ய மாட்டாராம், மாற்றவே மாட்டாராம். அப்போ இன்றைக்கு அதே வார்த்தை இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, even if the mountains were to crumble and the hills disappear, my heart of steadfast faithful love will never leave you, and my covenant of peace with you will never be shaken, says Yahweh, whose love and compassion will never give up on you. அப்ப அவருடைய அன்பு என்ன செய்யாத, மலையே விலகி போட்டோம், ஆனா என் அன்பு உன்னை விட்டு விலகாது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை, அந்த கவனன்ட் ஆஃப் பீஸ்ல நம்ம லாஸ்ட் வீக் பார்த்திருப்போம் நினைக்க. அதுல என்னெல்லாம் அந்த பீஸ், அந்த கவனன்ட் ஆஃப் பீஸ்ல என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் அதுல தேவன் நமக்காக செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமாதான உடன்படிக்கை இன்றைக்கு தேவன் நம்ம கூட பண்ணிருக்கிறாருங்கிறத நம்ம அறிந்திருந்தோம்னா இன்றைக்கு நமக்கு என்ன வராது, பயம் இருக்கு. அந்த சமாதான உடன்படிக்கையில நம்மை காப்பாற்றுகிறதற்கான ஒரு உடன்படிக்கை அதுல அடங்கி இருக்கிறத நம்ம பார்த்தோம். அங்க யோசுவா அந்த கிபியோனின் குடிகள் கூட சமாதான உடன்படிக்கை பண்ணதை லாஸ்ட் பார்த்தோம். அப்போ அங்க காப்பாற்றுகிற ஒரு உடன்படிக்கை, நாங்க உங்களை ஒண்ணு செய்ய மாட்டோம்,
உங்களை பாதுகாப்போம், உங்களுக்காக ஏதாவது எதிராக யுத்தம் வந்தா நாங்க உங்க கூட சேர்ந்து யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுதான் அங்கே சமாதான உடன்படிக்கை. அப்போ இன்றைக்கு தேவன் நம்ம கூட சமாதான உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாருன்னா நம்ம மேல வைத்த ஒரு அளவற்ற ஒரு அன்கண்டிஷனல் ஃபெய்த்ஃபுல் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நம்மை காக்கும்படி, நம்மை பாதுகாக்கும்படி நம்ம கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார்னா இன்னைக்கு உலகத்துல என்ன வேணா எப்படி வேணா நடந்துட்டு போட்டோம், நமக்கு அது நடக்காதுங்கிற அந்த உறுதி அவர் உடன்படிக்கையில உண்மை உள்ளவரா இருக்கிறார். அதனால நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்களை சார்ந்திருக்கிறவர்களும் நிச்சயமா பாதுகாப்பா இருப்போங்கிற அந்த தாட் முதல்ல நமக்கு என்ன செய்யணும், அந்த எண்ணங்கள், அந்த அவருடைய உடன்படிக்கைக்கு அவர் உண்மை உள்ளவரா இருப்பாருங்கிற அந்த எண்ணங்களினால நம்ம என்ன செய்யணும், நம்ம சிந்தனைகளை நிரப்பணும். நம்ம பலத்தினால இல்ல, நம்ம ஜபத்தினால இல்ல, நம்ம உபவாசத்தினால இல்ல, அவர் வார்த்தை உள்ளவர். அதுதான் நம்ம ஆபிரகாமை குறித்து கூட ரோமர் 4 பார்க்கிறோம். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ இன்னைக்கு அவர் என் கூட உடன்படிக்கை பண்ணிட்டாரு, அதனால நான் பாதுகாப்பா இருக்கிறேன். இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினால் என் கூட உடன்படிக்கை பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா நின்னோம்னா நிச்சயமா நமக்கு எதிராக எண்ணங்கள்ல சத்துரு கொண்டு வருகிற எல்லா பொய்களையும் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த உலகத்துல நம்ம ஜெயமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையைத்தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய முடியும், சுதந்திரிக்க முடியும். அப்போ இன்றைக்கு என்னதை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஆபிரகாம் கூட தேவன் ஒரு நித்திய உடன்படிக்கை பண்றாரு. அந்த உடன்படிக்கை இன்றைக்கு எப்படி நமக்கு உரிமை ஆகுது, அந்த உடன்படிக்கையின் கீழே என்னென்னலாம் பிளெஸிங்ஸ் இருக்கு. ஆபிரகாம், அதாவது ஒரு நாள் நான் தனியா அதை எழுதி நம்ம குரூப்ல போடுறேன், என்னென்ன பிளெஸிங்ஸ் எல்லாம் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தாருங்கிறத நம்ம அதை மெடிடேட் பண்ணி நான் போடுறேன். நிச்சயமா அந்த வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு நமக்குரியது. அதை நீங்க பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும் போதே அந்த காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல நடக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போ வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம், Genesis chapter 17 verses 5 to 7. இனி உன் பெயர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் எண்ணப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். சரி, அப்போ இந்த வார்த்தையை நான் தியானிச்சுட்டே இருக்க போது இந்த இடத்துல தேவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அப்ப அதுல 4ஆம் வசனத்திலே அங்க போடப்பட்டிருக்கிற வார்த்தை, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி அங்க என்ன சொல்றேன், என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அப்போ நான் இதை யோசிச்சுட்டே இருக்கும், மெடிடேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆவியானவர்கிட்ட கேட்ட ஒரு வார்த்தை, இது ஆபிரகாமுக்கு நித்திய உடன்படிக்கைன்னு போட்டிருக்குது, ஆனா இது எப்படி எங்களுக்கு இது உரிமையாக முடியும், இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது தேவன் பல காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த நித்திய உடன்படிக்கைய தேவன் தன்னுடைய கல்வாரி சிலுவையின் மூலம் இந்த உடன்படிக்கை என்ன செய்ததுன்னா நம்ம கூட தேவன் உறுதி பண்ணுகிறார். ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கை இன்றைக்கு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் நமக்காக இந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எப்படின்னு நம்ம இதை தியானிக்கும் போதே நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ இன்றைக்கு இதுல நீங்க நம்ம பார்க்கணும்னா ஒரு சும்மா மேலோட்டமா ஒரு சில காரியங்கள் இந்த வசனத்தை குறிச்சு சொல்றேன். இதுல போடப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, இன்றைக்கு ஆபிரகாமுக்கு தேவன் பண்ணின உடன்படிக்கை என்ன அப்படின்னா, நீ பெருகுவாய். நீ அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், உன்னை அதிகமாய் பலுக பண்ணி
உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்தாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தைக்கு அவர் எப்படி உண்மையுள்ள, அங்கதான் முதல் அங்க ஆபிரகாமின் சந்ததியில தான் அங்க சவுல் ராஜாவா வர்றாரு, தாவீது ராஜாவா வர்றாரு, இங்க எல்லாரும் வந்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்து அந்த சந்ததியில பிறந்து ராஜாதி ராஜாவாய் இன்றைக்கும் அவர் என்ன செய்திருக்கிறார், பரலோகத்துல நமக்காக சிங்காசனத்துல வீற்றிருக்க நம்ம அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆபிரகாமின் வித்துக்களாகிய நாமும் ராஜாக்களா இருக்கிறோம். எனக்கு இத மெடிடேட் பண்ணும் போதே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது. அப்போ ஆபிரகாமின் வித்துக்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்க, ராஜாக்களா இருக்கிறாங்க. வாசிக்கலாம், வெளிப்படுத்துதல், ரெவலேஷன் சாப்டர் 1 verse 6 ஆறாவது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே வாசிங்க. தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. எவ்வளவு தூரம் அவருடைய வார்த்தைக்கு, ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தை இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்றப்பட்டிருக்கிற நம்மை இன்றைக்கு அவர் என்ன செய்திருக்கிறாரா, ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு ஆளுகை நம்ம கையில தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த உண்மையை நம்ம அறிந்து கொண்டோம்னா மனுஷர்களை போல நம்ம என்ன செய்ய மாட்டோம், பயந்து கொண்டு. அதுல ஒரு வசனம் கூட சங்கீதத்துல இருக்கும், சங்கீதம் 84 நினைக்கிறேன், ஒரே ஒரு செகண்ட். அதுல என்ன சொல்லும், மனுஷனை போல நீங்கள் தேவர்கள் என்று அறியீர்களா. ஆனா நீங்களோ எப்படி இருக்கிறீங்கன்னா, மனுஷனை போல நீங்க என்ன செய்யறீங்கன்னா மடிஞ்சு போறீங்க, செத்து போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இன்றைக்கு தேவன் நம்ம எப்படி பார்க்கிறாருன்னா, அவருடைய ராஜாக்களா, அதாவது நம்மை ராஜாக்களா ஆசாரியர்களா தான் நம்மளை வைத்திருக்கிறாரே தவிர நம்ம சாதாரண மனுஷராய் அவர் என்ன செய்யலன்னா நம்மை பார்க்கவே இல்லை. ஆனா இன்றைக்கு நம்ம குறித்து என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம்னா, ஐயோ நானும் இந்த உலகத்துல இருக்கிறேன், நானும் மனுஷன் தானே, நானும் மனுஷி தானே அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்றதுனாலதான் பிசாசு நம்மை என்ன செய்யறான், ஒரு சாதாரண அளவிலேயே நம்ம வச்சிருக்கிறத பார்க்கிறோம். நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமின் சந்ததியில வந்த நம்ம ஒவ்வொருத்தரும் அங்க தேவன் ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கையின்படி உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கைக்கு இன்னைக்கு நமக்கு வரைக்கும் அந்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்னா அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தை அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ இன்றைக்கு இதுல நம்ம அடுத்து பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு என்னென்னலாம் வாக்குத்தத்தம் கொடுத்து, இப்போ இதுல பார்க்கிறோம், திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படின்னு சொல்லி பிரதர் போட்டிருக்காங்க. Psalms 82 verses 6 and 7 வாசிக்கலாமா? நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். நான் சொல்றேன், நீ தேவர்கள் அப்படின்னு சொல்றேன். இதேதான் ஜீசஸ் ஒரு இடத்துல நியூ டெஸ்டமெண்ட்ல கோட் பண்றாரு. நீங்கள் தேவர்கள் அப்படிங்கறத அவர் கோட் பண்ணி சொல்ற, ஆனாலும் உங்களுக்கு அது புரியல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீதம் அததான் சொல்லுது. ஏன்னா லூக்கால நினைக்கிறேன் அந்த ஜீனியாலஜி போடும்போது ஆதாம் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். ஆனா இந்த முதல் ஆதாம் அங்க என்ன செய்யல, அங்க பாவத்துல விழுந்து போனார். இந்த 2ஆம் ஆதாம் ஆகிய கிறிஸ்துவின் மூலமாய் இன்றைக்கு பரிபூர்ணமாய் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம யாரு, தேவர்கள், அவருடைய பிள்ளைகள். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் சொல்லியிருந்தேன். ஆனா நீங்க என்ன செய்றீங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, மனுஷனை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். அப்படித்தான் உங்க வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு ஆபிரகாம் கூட தேவன் பண்ணின உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அங்க
நீ திரளான ஜாதிகளுக்கு பிரதர் போட்டிருக்காங்க ஜான் 10:35 யோவான் 10:35. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்றும் அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறதா இருக்க. சரி, அப்போ அங்க அவர் சொல்றாரு, நீங்கள் தேவர்கள் என்று வார்த்தை சொல்லி இருக்குதே அப்படின்னு சொல்லி தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள். அதுக்கு முந்தின வசனம் பார்த்தோம்னா இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? அப்போ இப்படித்தான் தேவன் நம்ம பார்க்கிறாரு. ஆனா நம்மை குறித்து என்ன செய்யறோம்னா நிறைய இன்ஃபீரியரா நம்ம திங்க் பண்றதுனாலதான் பிசாசு நம்ம இருதயங்கள்ல நம்ம என்ன செய்யறான், நீ உன்னால முடியாது, நீ இதை மேற்கொள்ள முடியாது, நீ பலவீனப்பட்டவன், நீ இந்த சூழ்நிலையை ஜெயித்து வர முடியாது அப்படின்னு சொல்லி மனுஷன மாதிரி சிந்திச்சு மனுஷரை போல நம்ம என்ன செய்யறோம், விழுந்து போயிட்டு இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு அவர் சொல்றாரு, நம்மை ராஜாக்களாய் அவர் மாற்றி இருக்கிறார், உன்னதமானவருடைய மக்களாய் தேவர்களாய் தான் நம்ம இந்த பூமியில வைத்திருக்க. ரோமர் 5:17 நம்ம அதை தான் பார்க்கிறோம். ஆளுகை செய்யும்படி ரோமன்ஸ் 5:17 வாசிக்கலாமா? அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டு இருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஒருவனுடைய மீறுதல், ஆதாமினுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். அப்ப இன்றைக்கு நம்ம யாரு? கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றவர்கள். எப்படி இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து. ஆதாம் அங்க ஆவியில மரித்து போன நிலைமையில இருந்தாரு. இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம ஜீவனை அடைந்து நம்ம என்ன செய்யறோம், ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அது உண்மைதான். அதை விட உண்மைங்கிறத தேவன் என்ன அங்க பவுல் என்ன செய்யறாரு, எழுதி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு நம்மை குறித்து தேவன் ஒரு பெரிய பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறாரு. ஆனா இன்றைக்கு நம்மை குறித்து எப்படி சிந்தித்து கொண்டு இருக்கிறோம்? அப்போ மறுபடியும் நம்ம ஆதியாம் 17:17 வரும்போது அங்க நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். எத்தனையோ பேரு அதாவது குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவங்க, எனக்கு ஆண்டவர் தருவாரா, இது எனக்கு என்ன செஞ்சுட்டு வயசாயிருச்சு, இனி எனக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படிலாம் சொல்லி நம்ம என்ன செய்யறோம், இது எனக்கு கொடுக்கப்படல போல, ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தரல போல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுட்டோம், அதை ஒதுக்கி வச்சுட்டோம். ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் நீங்க ஏன் கூட உடன்படிக்கை பண்ணிருக்கிறீங்க, நித்திய உடன்படிக்கை என் கூட பண்ணிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமா அந்த உடன்படிக்கை உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய்ன்னு சொல்லி அங்க அடுத்ததான் நம்ம என்ன பண்றோம், உன்னில் ஜாதிகளை உண்டாக்குவேன், ராஜாக்கள் தோன்றுவார்கள். நீங்க ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணினீங்கன்னா எனக்கும் அதே உடன்படிக்கை தான் நீங்க பண்ணிருக்கிறீங்க, நிச்சயமா எனக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த உறுதியா நம்ம தேவனிடத்துல நம்ம நம்பிக்கை வைப்போம்னா நிச்சயமா நம்ம பெற்றுக்கொள்வோம். ஏன்னா ஆபிரகாம் கூட பண்ணின உடன்படிக்கை அது ஜீவனுள்ள உடன்படிக்கை. அது இன்றைக்கு வரைக்கும் நம்ம கூட பண்ணின உடன்படிக்கைனா யாரு குறைவுல இருக்கிறது அங்க நமக்கு கிடையாது. நம்ம அந்த பழைய உடன்படிக்கையிலே நியாயப்பிரமாணத்திலே பார்க்கிறோம், கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. அப்போ ஃபாதரோட ஹார்ட் அதுதான், ஏன் பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது, குறைவுல இருக்கக்கூடாது, அவங்க பெருகணும், பலுகி பெருகணும். ஆதாம் கிட்ட சொல்லும் போதே அதுதான் சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அப்ப நம்ம பலுகி பெருகணுங்கிறது தான் தகப்பனுடைய விருப்பமே தவிர நம்ம குறைவுகள்ல இருக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பமே இல்லை. அப்படின்னா ஆபிரகாமுக்கு அவர் ஒண்ணுமே கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆபிரகாம் சீமானா இருக்கிறாரு, அங்க ஈசாக்கு அங்க பெரிய ஒரு சீமானா இருக்கிறாரு, அங்க யாக்கோபு பெரிய ஒரு சீமானா இருக்கிறாரு, தாவீது, சாலமோன் எல்லாரையும் பார்த்தோம்னா
அங்க என்ன செய்யறாரு, அவங்கள நல்ல ஒரு செல்வ செழிப்புல தேவன் வைத்திருக்கிறத பார்க்கிறோம். ஆனா நம்ம அந்த பரிசுத்தவான்கள் யாருமே அவங்க செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அங்க தேவனுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்ததையும் நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் தேவன் விரும்புறாரு. பணம் தப்பு இல்ல, செல்வ செழிப்போ ஆசீர்வாதமோ தப்பு இல்ல. ஆனா அது இது வந்த உடனே தேவனை விட்டுடுறோம். அது மேல நம்ம கண்கள் போகும்போதுதான் அதுதான் அங்க என்ன செய்யுது, தேவனை விட்டு பிரிக்கிற காரியமா இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நமக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்கிறோம். அதாவது இதெல்லாம் இனி நமக்கு கிடைக்க போதுன்னு இல்லை, இதெல்லாம் ஏற்கனவே தேவன் நமக்கு கொடுத்துட்டார். நம்ம அதை எப்படி இன்ஹெரிட் பண்ணணுங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர, இனி நமக்கு அவரை பிளஸ் பண்ற, நமக்கு அதை தரணும் இதை தரணும், எனக்கு அதைத்தாங்க ஏசப்பா இதைத்தாங்க, நீங்க மனசுல நினைச்சாலே அது நடக்கும். நிறைய டெஸ்டிமனிஸ் இப்போ நம்ம இதுல குரூப்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பொண்ணு கூட நான் அந்த டெஸ்டிமனி கூட நான் போட்டேன். அதாவது ஒரு பார்க்கிங் லாட்ல எனக்கு இடம் வேணும் ஏசப்பா, அந்த இடத்துல இடமே கிடைக்காதான், ஆனா மனசுலதான் நினைக்கிறா அந்த இடத்துல அந்த இடத்த தேவன் அவளுக்காக ஃப்ரீ பண்ணி கொடுக்கிறாரு. இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அப்போ இது நிச்சயமா நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியுமானா, நீங்க விசுவாசிப்பீங்கன்னா சுதந்திரிக்க. ஆபிரகாம் ஆன்டி கொஞ்சம் மியூட் பண்ண முடியுமா நான்சி ஆன்டி? அப்போ நம்ம நிச்சயமா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியும்னா சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் அந்த காலத்துல நடந்தது, இதெல்லாம் இப்ப நடக்குமா? இப்பவும் நடக்குது. மனதில் நினைச்சா, அதாவது எந்த அளவுக்கு நம்ம அந்த உடன்படிக்கையின் மேல விசுவாசம் வைத்து எனக்கு இதை செய்வார், நான் மனசுல நினைச்சாலே இந்த, ஏன்னா உடன்படிக்கை நம்ம கூட அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா தேவன் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அங்க ஆபிரகாம் சொல்றாரு, அங்க ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகும்போது எலியேசர்ட்ட சொல்றாரு, நீ போறதுக்கு முன்னாடியே தேவன் உனக்காக அங்க முன்னாடி தூதனை அனுப்புவாருன்னு சொன்னபடியே அங்க எலியேசர் போறாரு, கரெக்டா அங்க ரெபேக்கால பாக்குறாரு. அப்ப அந்த அளவுக்கு அவங்க தேவன் தன் கூட பண்ணின உடன்படிக்கையில அங்க ஆபிரகாம் அவ்வளவு விசுவாசம் உள்ளவராய் இருந்து எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறத பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம இந்த உடன்படிக்கைய விசுவாசிக்கும் போது இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்க இதுக்காக பெரிய ஒரு காரியங்கள்ல செய்றீங்க, சும்மா தேங்க் பண்ணிட்டே இருங்க. எந்த பிளெஸிங்கா இருந்தாலும் அதை நம்ம ஈஸியா நம்ம சுதந்திரித்துக் கொள்ள ஆரம்பிப்போம். இப்போ ஒரு சில பிளெஸிங்ஸ மட்டும் நம்ம கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். டைம் இருந்தா நம்ம அந்த அடுத்து வர்ற செஷன்ல வந்து என்னென்ன ஆசீர்வாதம், ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நம்ம டீப்பரா பார்க்கும்போது இதை அறியும் போதுதான் நம்ம இந்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நிச்சயமா தேவன் நம்ம ஒருத்தரையும் இந்த கவனன்ட் முடியறதுக்குள்ள நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளாம தேவன் நம்மளை விடமாட்டார்ங்கிறத நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். இப்போ வாசிக்கலாம் ஆதியாகமம் 12:2. ஜெனசிஸ் சாப்டர் 12 verse 2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராமிஸ், வாக்கு தத்தம். அப்போ இந்த வாக்கு தத்தம் இன்றைக்கு உங்களுக்கு சொந்தமானது. நீங்க இத விசுவாசிச்சு இதை அறிக்கை பண்ணுங்க. அவர் என் கூட உடன்படிக்கை பண்ணிட்டாரு, நான் நிச்சயமா பெரிய ஜாதியாவே, அவர் என்னை ஆசீர்வதிச்சு என் பேரை பெருமைப்படுத்துவார். இன்னைக்கு நம்ம எல்லாம் சும்மா சாதாரணமா வாழ்கிறதற்கு தேவன் அழைக்கல. வசனம் திரும்ப திரும்ப சொல்லுது, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நம்மளை பார்க்கும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததின்னு சொல்லி மற்ற ஜனங்கள் சொல்லும்படியாய், அதன் மூலம் அவர்களும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாய் ஏற்றுக்கொள்ளும்படியாதான் நம்மை தேவன் அந்த அளவுக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் கிட்ட வந்து ராஜாக்கள் சொல்றாங்க, ஈசாக்கு கிட்ட வந்து சொல்றாங்க, நிச்சயமா அவன் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு நாங்க பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு நமக்கும் சொந்தமானது. அந்த உடன்படிக்கை, அந்த ப்ராமிஸ தான் இன்றைக்கு ஆபிரகாம் கூட பண்ணி இருக்கிறாருன்னா, இன்றைக்கு ஆபிரகாமின் பிள்ளையாகிய நமக்கு மட்டும் அது எப்படி இல்லாம இருக்கும்?
இதை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா நிச்சயம் நம்ம மூலமா, நம்ம சந்ததிகள் மூலமா அவர் நம்முடைய பேரை அவர் என்ன செய்வாரு? பெருமைப்படுத்துவார். அப்போ பெரிய ஜாதியாக்குவார், உன்னை ஆசீர்வதித்து அவருடைய பிளெஸிங் என்னன்னைக்கும் நம்ம மேலதான் இருக்கு. உன் பேரை பெருமைப்படுத்துவேன், யூ ஷால் பி a blessing, நீ அநேகருக்கு என்ன செய்வ? ஆசீர்வாதமா இருப்பாய். அப்படிங்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க விசுவாசிங்க. அதாவது இது என்ன தலைப்புலன்னா, அதாவது கிரேட் நேஷன், ஒரு பெரிய ஒரு நேஷனா இங்க தேவன் என்ன செய்யறாரு? இந்த ஆபிரகாம் மூலமா தான் இந்த இஸ்ரவேல், இந்த வம்சத்தின் மூலம் தான் இந்த இஸ்ரவேல் தேசமே உருவாகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை ஆபிரகாம் கூட பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம மட்டும் சாதாரணமாவா நம்மள தேவன் விட்டுருவாரு? இதே உடன்படிக்கை தான் இன்றைக்கு அவருடைய ரத்தத்தின் மூலம் நம்ம கூட அவர் என்ன செய்திருக்கிறார்? உறுதிப்படுத்தி இருக்கிறார். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்னா அதுல அதுல உண்மையா இருப்பாரு. அந்த உடன்படிக்கையில அவர் மீறாம இருப்பாரு நம்ம விசுவாசிச்சோம்னா இந்த வாக்கு தத்தங்கள் அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறத நீங்க பார்ப்பீங்க. அடுத்ததா நியூமரஸ் டிசெண்டன்ஸ், அதாவது கணக்கில் அடங்காத, எண்ணில் அடங்காம அவன் சந்ததி என்ன செய்து பெருகுது. ஆதியாகமம் 15:5, ஜெனசிஸ் சாப்டர் 15 verse 5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். அடுத்தது வாசித்தன. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இங்க அவரு சொல்றாரு, இதுதான் மெயினா ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். அங்க ஆபிரகாமுக்கு நம்ப முடியல. அடுத்து அதுக்கு முந்தின வசனம் அங்க பார்க்கும்போது எலியேசரை நான் என்ன செய்யற சுதந்திரவாளியா ஏற்றுக்கொள்ளவான்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்ற, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்று சொல்லி, அப்போ ஆண்டவர் அவங்க கர்ப்பத்துல சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். இத நம்ம எவ்வளவு தூரத்துக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒருவேளை கால தாமதங்கள் ஆயிருக்கலாம். ஏன் ஆபிரகாமுக்கு ஆகலையா? 100 வயசுல ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளைய அவர் கொடுத்திருப்பார். அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த இஸ்ரவேல் தேசம் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆபிரகாமுடைய சந்ததியில வந்ததுதானே அந்த இஸ்ரவேல் தேசம். அப்ப அது எவ்வளவு உண்மை? அந்த 100 வயசுல ஆபிரகாம் பிள்ளை பெற்றிருக்கிறது உண்மைன்னா, ஏன் நம்ம குடும்பங்கள்ல நம்ம பிள்ளைகளுக்கு தேவன் அதை தரமாட்டாரு? அவர் கொடுத்துட்டு ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கை தான் இன்னைக்கு நம்ம கூட பண்ணிருக்கிறாருன்னா, அவர் சொல்றாரு அங்க ஆபிரகாம அவருக்கு புரிய வைக்கும்படியாய், அவன் மைண்ட்ல இருக்கிற எண்ணங்களை மாற்றும்படியாய் அங்க தேவன் என்ன செய்யறாரு? நீ வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? எண்ண கூடுமானால் எண்ணு அது அப்படின்னு சொல்லி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு ஆபிரகாம் சந்ததியில இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க எகிப்துல இருந்து வெளியில வரும்போது 20 லட்சம் ஜனங்கள், இன்றைக்கு அவங்க ஒரு இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறாங்க ஒரு கூட்டமா. ஆனா இன்றைக்கு புறஜாதிகளாகிய நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறபடியினால இன்றைக்கு அவருடைய சந்ததி கணக்கில் அடங்காததா, எண்ண முடியாத அளவுக்கு ஆபிரகாமின் சந்ததி பெருகி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த அளவுக்கு ஆபிரகாமுக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருப்பார்னா இன்னைக்கு நமக்கு இருக்க மாட்டாரா? அவர் உடன்படிக்கைக்கு அவர் நமக்காக அவர் அதை செய்து முடிக்க மாட்டாரா? அதை அடுத்த வசனம் அதுதான் சொல்லுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்ப ஆபிரகாம் எப்படி அதை பெற்றுக்கொண்டார்னா அதை விசுவாசிச்சாரு. அவ்வளவுதான். என் தேவன் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டாரு, நான் அதை விசுவாசிக்கிறேன், நிச்சயமாய் நான் என் கர்ப்ப பிறப்புல ஒரு சந்ததி உருவாகும் அப்படிங்கிறத அங்க என்ன செய்யறாரு? ஆபிரகாம் விசுவாசிக்கிறாரு. அப்ப இன்றைக்கும் அவருடைய ரத்தத்தினால இன்றைக்கு ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கை எனக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால நிச்சயம் எனக்கு புத்திர சுவிகார், எனக்கு சந்தானம் உண்டு, என் கர்ப்ப பிறப்புல இருந்து என் கர்ப்பத்துல இருந்து பிள்ளைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க அதை விசுவாசிச்சு நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிங்க. பயமே தேவையில்லை. அவர் உடன்படிக்கை பண்ணிட்டாரு, அவர் என்ன செய்ய மாட்டாரு? பொய் சொல்ல மாட்டார். அவர் உதடுகள் விளம்பினதை அவர் மாற்றவும் மாட்டார்.
இது நடக்குமா நடக்காதா, இது ஏன் என்னுடைய கண்டிஷன், என்னுடைய பாடி கண்டிஷன் இப்படி எல்லாம் சொல்லுது, இதுல எனக்கு டாக்டர்ஸ் இதெல்லாம் எனக்கு சொல்லிட்டாங்களே, இப்படி எல்லாம் இருக்குது, இதனால இதுல உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா சொல்லிட்டாங்களே, எதை பற்றியும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஆபிரகாமுக்கு கர்ப்பம், சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, ஆபிரகாமுடைய சரீரம் அங்க ஒண்ணும் இல்ல. ஆனா ஒரு குழந்தைய கொடுக்க அவருடைய உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருப்பார்னா நிச்சயமாய் நம்ம குடும்பங்கள்ல அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். இந்த நாட்களுக்கு பிறகு நிச்சயமா இப்படிப்பட்ட அற்புதங்களை நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மெசேஜ நான் ஒருவேளை ஆவியானவர் சொல்றதுனால சொல்றேன், இந்த மெசேஜ இந்த மாதிரி குழந்தை இல்லாம இருக்கிற அநேகருக்கு நீங்க இதை கேட்கும்படி நீங்க செய்யுங்க. அவங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும் போது நிச்சயமா அவங்க கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறத நம்ம பார்ப்போம். ஒருவேளை இந்த வார்த்தை விசுவாசம் கேட்கறதுனாலதான் வரும். ஏன்னா அவங்க நிறைய அந்த ஃபேக்ட்ஸ என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இது எப்படி நடக்கும், எனக்கு நடக்குமா, இத்தனை வயசாயிருச்சு, இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமான்னு சொல்லி பயங்கரமா மனதுல பல குழப்பங்கள்ல இருப்பாங்க. ஆனா அவர் உடன்படிக்கையை மீறாத தேவன்னா அவர் கொடுத்துட்டார். அப்போ நம்ம எந்த இடத்துல நிக்கணும்னா அவர் கொடுத்துட்டாருங்கிற இடத்துல நிக்கும் போது நிச்சயமா நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அந்த சந்தேகம், வேவரிங் மைண்ட் நமக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, தேவையில்லை. அப்போ நம்ம வேவரிங் மைண்ட் இருந்ததுனாலே அவருடைய உடன்படிக்கைய நம்ம விசுவாசிக்கல அர்த்தம். அவர் உண்மையுள்ளவராதான் இருப்பாரு. நம்ம விசுவாசிக்காததுனாலதான் நம்ம என்ன செய்ய முடியாம இருக்கோம், பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கோங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். இப்ப அடுத்ததா இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த லேண்ட், அதாவது அந்த லேண்ட் இன்ஹெரிட் பண்ணக்கூடிய ஒரு பிளெஸிங். ஜெனசிஸ் சாப்டர் 17 verse 8, ஆதியாகமம் 17:8. நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். இங்க அதாவது தன்னுடைய பிள்ளைகள் நல்ல தேசத்துல குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறத பார்க்கிறோம். அப்ப நீங்க குடியிருக்கும்படி நல்ல எல்லைகளை தேவன் உங்களுக்கு நிச்சயம் தருவார். அங்க ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும். அப்ப இன்னைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி நம்ம அப்படி குறைவில்ல, ஒரு இடம் இல்லாம நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்ம என்ன செய்யல, அழைக்கல. நீங்க இதை விசுவாசிப்பீங்க அப்படின்னா என்னுடைய சம்பளத்துல இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமான உங்களை வச்சு நீங்க உங்களை பார்க்காதீங்க. அவருடைய உடன்படிக்கையை வைத்து, அவருடைய வாக்குத்தத்தத்தை வைத்து நீங்க யாருடைய பிள்ளையா இருக்கிறீங்க நீங்க பார்ப்பீங்கன்னா இது எல்லாம் உங்களை தேடி வருகிறத நீங்க பார்ப்பீங்க. அப்ப இன்னைக்கு உயிரை நமக்கு கொடுத்துட்டாரு. ஆனா இதை சுதந்திரிக்காம இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய அவிசுவாசங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற நல்ல இடத்த நமக்கு அவர் என்ன செய்வாரு, தருவார். அடுத்ததா ஜெனசிஸ் சாப்டர் 12 verse 3 நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். நீ ஆசீர்வாதமா இருப்பாய், யூ ஷால் பி a blessing to all nations. அதாவது நீங்க 3வது வசனம் வாசிங்க, ஜெனசிஸ் சாப்டர் 12 verse 3. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த உடன்படிக்கைக்கு தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவரா இருந்தானா அதுக்கு நீங்களும் நானும் தான் சாட்சி. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆபிரகாமின் சந்ததியாய் நம்ம இருக்கிறோம். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தது படி இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய், ஆபிரகாமின் வம்சத்துல இயேசு கிறிஸ்து வந்ததின் மூலமாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்திருக்கு, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த உடன்படிக்கைய ஆபிரகாம் கூட தேவன் பண்ணியிருக்கிறார்னா இன்னைக்கு நீங்க இதை கிளைம் பண்ணலாம், நம்ம கிளைம் பண்ணலாம். ஆண்டவரே, எனக்குள்ள என் சந்ததிக்குள்ள பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்னு நீங்க ஆபிரகாம் கூட நீங்க உடன்படிக்கை பண்ணின தேவன் இன்றைக்கு அதே உடன்படிக்கையை ஏன் கூட நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்க உறுதிப்படுத்திருக்கிறீங்க. அப்போ எனக்குள்ளும் என் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிப்பீங்கன்னா கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வாதமாய் நிச்சயமா மாற்றுவார். அடுத்தது இதே வசனத்துல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்தோம்னா அதுல ஒரு ப்ரொடெக்ஷன் சொல்லப்பட்டிருக்கு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். இது நம்ம வேலை இல்ல, நம்ம யாரையும் சபிக்க தேவன் சொல்லவே இல்லை.
அதுதான் ஒரு வேர்ஸ் நான் வாசித்தேன். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை யாராவது சபிச்சுட்டாங்களா, அவங்கள நான் சபிப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இது நம்ம வேலை இல்ல. நம்ம யாரையும் சபிக்கணும்னு நம்ம நினைக்கவும் கூடாது. நம்ம கிறிஸ்துவின் அன்புலதான் வசனம் தெளிவா சொல்லுது. எபேசியர் 4வது அதிகாரத்துல, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் மற்ற எந்தவித துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப நம்ம வேலை நம்ம நேசிக்கிறது மாத்திரம்தான். அப்போ இங்க தேவன் அதை பார்க்கல. அதாவது இது இன்னொரு வகையில நம்ம எப்படி சொல்லணும்னா, நிறைய பேர் சிலர் இந்த விச் கிராஃப்ட் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, அது நம்மள அஃபெக்ட் பண்ணிருமோ அப்படின்னு சொல்லி பயந்து அந்த காரியங்கள் எல்லாம் அவங்களை அஃபெக்ட் பண்றதை நம்ம பார்க்கலாம். இங்க வசனம் தெளிவா சொல்லுது, ஒண்ணு அந்த மாதிரி சபிக்கணும்னு யாராவது நினைச்சிட்டாங்கன்னா அந்த காரியத்தை நான் சபிச்சிருவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம குடும்பங்கள்ல என்ன செய்யாது, நிச்சயமாய் பலிக்காது. அதை நம்ம நம்பணும். ஏன்னா உடன்படிக்கை அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆபிரகாம் கூட தேவன் பண்ணியிருக்கிறார். அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. இன்றைக்கு அது எல்லாம் இன்றைக்கு நமக்கு சுதந்திரம்னா, நீங்க மைண்ட்ல கூட அதை திங்க் பண்ணக்கூடாது, யாரோ எங்கேயோ பண்ண காரியம் என்னை அஃபெக்ட் பண்ணுமோ. ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல இது பெரிய பயமா இருக்கு எல்லாருக்கும். ஏன்னா நாங்களும் அந்த பயத்துக்குள்ளதான் இருந்தோம். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப நான் சொல்ற காரியம், நம்மள ஒன்னும் அஃபெக்ட் பண்ண முடியாது. அவர் நமக்கு கேடகமா இருக்கிறார், பாதுகாப்பா இருக்கிறார், அக்கினி மதிலா இருக்கிறார், கோட்டையாய் அரணாய் துர்கமாய் அவர் இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். அதான் ஆபிரகாமுக்கு இன்னொரு ஒரு வாக்கு 15:1 அததான் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கறத பார்க்கிறோம். இன்னைக்கு அவரே கேடகமா இருக்கிறாருன்னா அவர் சொல்றாரு, ஒன்ன சபிக்கிறவன நான் சபிப்பேன்றாரு. இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. மித்த காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், அவரை யாரும் நான் சபிக்க விட மாட்டேன்னு சொல்லி பீலியா மூலமாய் அங்க அந்த பாலாக் ராஜா கிட்ட பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்மள மட்டும் யாராவது சபிக்க அவர் விட்டுருவாரா? நமக்கு விரோதமா யாராவது எந்த காரியங்களையாவது பண்ணுகிறதற்கு தேவன் அனுமதி கொடுப்பாரா? ஏன்னா உடன்படிக்கை அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆபிரகாம் கூட பண்ணியிருக்கிறாருன்னா, இன்றைக்கு அந்த உடன்படிக்கையின் கீழே நம்ம இருக்கிறோம்னா நமக்கும் இதே ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு. அடுத்ததா ஜெனசிஸ் சாப்டர் 15:6 நம்ம பார்த்ததுதான். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரைச்சஸ்னஸ் எப்படி கிடைக்குதுன்னா, விசுவாசத்தின் மூலமாய். நம்ம செய்த எந்த கிரியைகளும் அல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இன்னைக்கு அவருடைய ஈவின் மூலம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், விசுவாசத்தையும் பெற்றிருக்கிறோம், கிருபையும் பெற்றிருக்கிறோம். அந்த விசுவாசத்தின் மூலமாய் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னா தேவ நீதியை பெற்றிருக்கிறோம். இதை நிறைய நேரம் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இன்றைக்கு தேவ நீதியை ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தின் மூலம் அவர் நீதியை பெற்றுக்கொண்டாரோ, இன்றைக்கு அதே ஆபிரகாமுடைய சந்ததிகளாகிய நாமும் அந்த உடன்படிக்கையை விசுவாசத்தின் மூலம் என்ன செய்யறோம், சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் நம்ம இருக்கிறோம். அப்போ அடுத்ததா கலாத்தியர் 3:14, கலேஷியன்ஸ் chapter 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இப்போ இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். இப்ப இந்த ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தார்? நம்ம எல்லாரும் நம்ம என்ன செய்யறோம்னா, நிறைய நேரங்கள்ல இது ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்காவே எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஆபிரகாமுக்கு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், அங்க வேர்ல்ட்லி பிளெஸிங் தான் அங்க ஆபிரகாமுக்கு என்ன செய்யறாரு, தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ இங்க வசனம் தெளிவா சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி. இன்றைக்கு நமக்கு அதெல்லாம் வரும்படியாகத்தான் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அதுக்கு முன்னாடி அவர் சாபமாகி நம்முடைய சாபத்தை என்ன செஞ்சிட்டாரு, சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம தலை மேல சாபங்கிறத என்ன செய்யாது, கிடையாது.
அவர் சாபமாயிட்டாரு. அவர் நம்முடைய சாபங்கள் எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம யாரு? நீதிமான். விசுவாசத்தினாலே நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசத்தின் மூலம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்று கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமுடைய ஆசிர்வாதத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்று கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஆவியை குறித்த அந்த பரிசுத்த ஆவியானவரையும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? விசுவாசத்தின் மூலமா பெற்று கொண்டிருக்கிறதுனால கிறிஸ்து இயேசுவின் மூலமா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அவ்வளோ ஆசீர்வாதங்களையும் நம்ம என்ன செய்யறோம்? சுதந்திரித்துக் கொள்கிறோம். இந்த வார்த்தை டிபிடில ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன். ஜீசஸ் our Messiah was cursed in our place and in so doing dissolve the curses from our lives. அவர் என்ன செஞ்சிட்டாரு? டிசால்வ் பண்ணிட்டாருன்னு போட்டிருக்கு. எல்லா சாபங்களையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? கரைஞ்சு ஓட பண்ணிட்டாராம். So that all the blessings of Abraham can be poured out upon even non-Jewish believers. All the blessings of Abraham. இதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயமா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உண்டு. அவர் வார்த்தை சத்தியம்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இதை நம்ம என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். இன்னையில இருந்து இந்த ஆசீர்வாதங்கள் எனக்குரியது. நான் இதை சுதந்திரித்துக் கொள்றேன். நான் இந்த நிமிஷத்துல இருந்து நான் தேவனை தேங்க் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு இத நீங்க பெற்றுக்கொண்ட விசுவாசத்தோடு நீங்க நன்றி செலுத்த ஆரம்பிப்பீங்கன்னா நிச்சயம் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்க. And all the blessings of Abraham can be poured out upon even non-Jewish believers. And now God gives us the promise of the wonderful Holy Spirit who lives within us when we believe in Him. அப்போ இன்றைக்கு விசுவாசத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ண வந்து விட்டார். இன்னைக்கு நீங்க விசுவாசிச்சாலும் விசுவாசிக்கலாம்னா பரிசுத்த ஆவியானவர் எங்கதான் இருக்கிறாரு? நமக்குள்ளதான் இருக்கிறாரு. விசுவாசத்தினால கிறிஸ்துவை விசுவாசத்தின் மூலம் நம்ம என்ன செஞ்சோம்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய சரீரம் அவர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததா எட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ். கலேஷியன்ஸ் 3:29 அதே அதிகாரத்துல 3வது அதிகாரம் 29வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இந்த வசனம் திரும்பி அழகா தெளிவா சொல்லுது. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியார். அப்ப ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சந்ததிக்கு பலிக்கும்னா இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த உடன்படிக்கை நமக்கு உண்டா இல்லையாங்கிறத இந்த வார்த்தையின் மூலம் நீங்க அறிந்து கொள்ளலாம். ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின் படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். எல்லாவற்றுக்கும் சுதந்திரர் இன்னைக்கு நம்ம தான். ஒரு குறைவும் நமக்கு இருக்காது. ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் இன்றைக்கு நம்ம சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததியாரா இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு எப்படி ஈசாக்கு சந்ததியோ, ஈசாக்கு யாக்கோபு, அங்க யாக்கோபினுடைய பிள்ளைகள் எப்படி சந்ததியாரா இருந்தாங்களோ, இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாய் ஆபிரகாமுக்கு நம்ம சொந்த பிள்ளை சந்ததியாராய் நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை தேவன் செஞ்சாருன்னா இன்றைக்கு ஆபிரகாமுக்கு சந்ததியா இருக்கிற நமக்கும் அதே ஆசீர்வாதம் உண்டு. நீங்க இதை விசுவாசிப்பீங்கன்னா நிச்சயமா இந்த உலகத்துக்கு நம்ம என்ன செய்வாரு? தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இதே வேர்ஸ் நான் வாசிக்கிறேன் இங்கிலீஷ்ல. And since you have been united to Jesus the Messiah, you are now Abraham's child and inherit all the promises of the kingdom realm. தேவ ராஜ்யத்தின் அத்தனை ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு என்ன செய்யலாம்? நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். அப்ப இன்னைக்கு நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இதை எப்படி சுதந்திரித்துக் கொள்றதுன்னு நம்ம இன்னும் வர்ற வீட்டுல பார்ப்போம். நிச்சயமா இந்த வார்த்தைகள் உங்க ஒவ்வொருவரையும் டச் பண்ணியிருக்கோம். நம்ம ஒவ்வொரு நாளும் இதை மெடிடேட் பண்ணி என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆபிரகாமுக்கு என்னென்னலாம் பிளெஸிங்ஸ் கொடுத்தாருங்கிறத நம்ம குரூப்ல நான் ஷேர் பண்றேன். இதை எனக்கு கொடுத்துட்டார். இதை இந்த வாக்கு தத்தத்தை ஏன் கூட உடன்படிக்கையா அவர் செஞ்சுட்டாரு. இதை நான் சுதந்திரித்துக் கொள்றேன். இந்த இடத்துக்கு நம்ம வரணும். எனக்கு தாங்க அப்படிங்கிற இடமே இல்ல. அவரு கொடுத்துட்டேன்னு அவர் சொல்றாரு.
நம்ம என்ன செய்யல, அத அவர் கொடுத்துட்டேன்னு சொல்லி நம்ம கையில கொடுத்ததை கூட நம்ம கண்கள்ல அதை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியாதபடி நம்ம கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு தேவன் நம்ம கண்களை திறந்து, இவ்வளவு தூரம் நீங்க ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு உரியது, நான் அதை சுதந்திரிச்சுட்டேன்ப்பா, உங்களுக்கு நன்றி, உங்களை நான் தேங்க் பண்றேன், இந்த ஆசீர்வாதம் எனக்குரியது, இந்த ஆசீர்வாதம் எனக்குரியது, நான் சுதந்திரித்துக் கொள்றேன் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தின் மூலமாய் மாத்திரம்தான் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அததான் நம்ம நீ வர்ற வாரத்துல இன்னும் அதை டீப்பா பார்ப்போம். உண்மையா அந்த வார்த்தைகள் நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு தெரியல, என்னை கவனன்ட்ட விட்டு தேவன் வெளியே போகவே விடல. அதனாலதான் ஒரு 2-3 வீக்ஸா நம்ம தொடர்ந்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது பிரயோஜனமா இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அதை மெடிடேட் பண்ணும் போதே தேவன் நிறைய காரியங்களை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பெரிய உடன்படிக்கையின் கீழே நம்ம இருக்கிறோம், இவ்வளவு பெரிய ப்ரெஷியஸ் ப்ராமிசஸ் எல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னா நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம பிள்ளைகளை குறித்து, அதாவது இன்னும் வாழ்க்கையில அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம ஏசாயா 54 சமாதான உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த அதுக்கு கீழே அந்த வசனங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது அதை வேணா நம்ம அதை மட்டும் பார்த்து முடிக்கலாம். ஏசாயா 54, Isaiah chapter 54. ஆஹ் 11ல இருந்து வாசிங்களேன், 11ல இருந்து. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாது இருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கைநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொண்டனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது காரியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இது தேவன் நம்ம கூட பண்ணி இருக்கிற ஒரு கவனன்ட் ஆஃப் பீஸ், சமாதான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை அவர் மாற்ற முடியுமா? அவர் மீறுவாரா? நீங்க இன்னைக்கு உங்க பிள்ளைகளுடைய நிலைமைய பார்க்காதீங்க. அவர் என் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, என் பிள்ளைங்க அவரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணின உடன்படிக்கை, அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருப்பாருன்னு நீங்க விசுவாசிச்சு அதை அறிக்கையிடும் போது பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறும். அதுல மாற்றமே கிடையாது. அடுத்ததா நம்ம பார்க்கும்போது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதுவும் சமாதான உடன்படிக்கையில இருக்கிற ஒரு ப்ராமிஸ். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், தேவன் நீதியில நம்ம ஸ்திரப்பட்டு இருக்கணும்னு சொல்லி அங்க தேவன் விரும்புகிறத பார்க்கிறோம். கொடுமை கிடையாது, பயமில்லாதிருப்பாய், உனக்கு பயம் கிடையாது, திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. திகில் உனக்கு பக்கத்துல வராது. எப்போ? அவர் என் கூட பண்ணி இருக்கிற சமாதான உடன்படிக்கை நிமித்தம். அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. இன்னைக்கு யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்களோ அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கிறீங்களோ, ஐயோ நான் நல்லது செஞ்சான என்னைய அவங்க விரோதமாவே நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு இந்த சமாதான உடன்படிக்கையில அவங்களே உன் பட்சத்துல வருவார்கள்.
அப்போ நீங்க அதை குறிச்சும் நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. அடுத்துதான் நம்ம பார்க்கிறோம், அதுதான் நம்ம ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலேயே நம்ம பார்த்தோம். ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவனை சபிப்பேன்னு சொல்லி போட்டிருக்கிறத நம்ம பார்த்தோம். இந்த உடன்படிக்கையிலையும் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது நம்ம செய்ய வேண்டிய காரியம் இல்லை, நம்ம போய் யுத்தம் பண்ணணும், அது இது எதுவுமே கிடையாது. நம்ம விசுவாசிக்கணும், எனக்கு விரோதமா உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காது. இது அவருடைய வேலை. அவர் என் கூட உடன்படிக்கை பண்ணிட்டாருன்னா அந்த ஆயுதங்கள் உருவாக்கப்படாமல், அது உருவாக்கப்படும் போதே அந்த ஆயுதங்களை அழிக்க வேண்டிய வேலை அது தேவனுடைய வேலை. அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் தன்னுடைய சேனையை அனுப்பி எனக்கு விரோதமா என்ன ஆயுதம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதை அழிச்சு போடுவார். நம்ம விசுவாசிச்சோம்னா அந்த காரியங்கள் அப்படியே நடக்கும். இது உனக்கு விரோதமா நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அப்போ இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது. அப்போ இந்த கவர்னன்ட் ஆஃப் பீஸ் கீழ இத்தனை பிளஸிங் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இவ்வளவு பெரிய உடன்படிக்கைக்கு சுதந்திரவாளியா நம்ம இருக்கிறோம்னா எந்த காரியத்தை குறித்து நம்ம கலங்க தேவையில்லை. நீங்க அதாவது இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்கிறத நம்ம பிலீவ் பண்ணணும், இருதயத்துல விசுவாசிக்கணும். என்னைய தேவன் இப்படிப்பட்ட உடன்படிக்கைக்கு கீழே நான் இருக்கிறபடியினால இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில இப்படித்தான் நடக்கும்ங்கிற இடத்துக்கு நம்ம வரும்போது அங்க மேனிஃபெஸ்டேஷனை நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம், பார்க்க ஆரம்பிப்போம். நிச்சயமா இப்படிப்பட்ட அந்த உடன்படிக்கையின் சத்தியத்தை இன்னும் நம்ம ஆழமா அறிஞ்சு, நீங்களும் பைபிள நல்லா மெடிடேட் பண்ணுங்க, உடன்படிக்கைன்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. அதுல எங்கெல்லாம் என்னென்ன உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அந்த உடன்படிக்கைக்கு எப்படி உண்மையுள்ளவரா இருந்தா நீங்க பார்க்க 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 உங்க மைண்ட்ல இருக்கிற நிறைய அரண்கள் என்ன செய்யும், விழும். அங்க அந்த ப்ராமிசஸும் அந்த பிளெஸிங்ஸும் நம்ம ஈஸியா நம்ம என்ன செய்யலாம், இன்ஹெரிட் பண்ணலாம். நிச்சயமா இந்த வார்த்தை உங்க எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே ஆபிரகாமுக்கு பண்ணின நித்திய உடன்படிக்கையை எங்களோடு கூட உறுதி பண்ணி இருக்கிற தேவன் அப்ப, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு நாங்கள் குடும்பமா இதை கேட்கிற ஒவ்வொருவரும், இதை கேட்க போகிற ஒவ்வொருவரும் அப்ப இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் தகப்பனே. விசுவாசத்தின் மூலம் ஆபிரகாமுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்தீங்களோ அந்த அத்தனையையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். நாங்க இப்பவே நாங்க தேங்க் பண்றோம்ப்பா. ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு நீர் தந்து ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் உடன்படிக்கையில் மாறாத தேவன் அப்பா. வானம் ஆண்டவரே, மலைகள் நிலை பெயர்ந்தாலும், பர்வதமே நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே உங்க கிருபை விலகாது, உங்க சமாதான உடன்படிக்கை நிலை பெயராது என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல இருந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே வந்து நிறைவேறுகிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்க இதை ஆழமாய் கற்றுக்கொள்ள கர்த்தர் ஆவியானவர் எங்களுக்கு கண்களை நீர் திறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது நிமித்தம் ஆண்டவரே பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் மாற கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாராவது ஷேர் பண்ணுமா? மீட் பண்ணலாம். நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் உங்க எல்லாருக்குமே இந்த கவனன்ட் குறிச்சு இந்த மெசேஜஸ் வந்து ரொம்ப பிளெஸிங்கா இருக்கும்னு. இந்த வீக் அதாவது இந்த உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த பவர் ஆஃப் பிளட் கவர்னன்ஸ் மெசேஜ் இந்த நம்ம அந்த சீரியஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்க எத்தனை பேருக்கு முடியுமோ நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளணும். ஏன்னா நம்மளை பார்க்கும்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, கிறிஸ்தவ மக்கள் வந்து இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும் போதுதான் புறஜாதி மக்கள் அப்போ இந்த தேவன் கிட்ட ஏதோ பவர் இருக்குங்கிறத அவங்க அறிந்து அவனவன் கர்த்தரிடத்தில் மாத்திரம் வல்லமை உண்டு என்று சொல்லிக் கொண்டு அவரிடத்தில் வந்து சேருவான்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு ஒருவேளை நீங்க இந்த மெசேஜை நீங்க ஷேர் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தா கூட நீங்க தெரிஞ்ச இந்த சத்தியத்தை எவ்வளவு தூரத்துக்கு இந்த கவர்னன்ட் குறித்த இந்த வெளிச்சத்தை நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா நம்ம ஒன்று சேர்ந்து, அதாவது இதை நம்ம ஷேர் பண்ண சொல்றதுக்கு காரணமே இந்த காட்ஸ் கிங்டம் என்ன செய்யணும்னா இன்னும் விரிவாகணும். நம்ம ஒரு சிறு கூட்டமா இதுல இருக்கிறோம், இன்னும் அது என்ன செய்யணும், விரிவடையணும்.
இன்னும் அநேகம் பேர் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். இன்னும் விடுதலையாய் மக்கள் வாழ்கிறத மற்ற மக்கள் கண்டு அவர்களும் இந்த சத்தியத்தை அறிந்து விடுதலையோடு வாழணும். அப்ப இப்படித்தான் தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அதனால உங்களால முடிஞ்ச அளவு நீங்க என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆன்டி நோ ப்ராப்ளம் ஆன்டி, பரவாயில்ல. அப்போ அதனால உங்களால முடிஞ்ச அளவு இந்த மெசேஜ் ஷேர் பண்ணுங்க. அதுலயும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் எல்லாமே தேவன் கொடுத்த வார்த்தை தான். அது இன்றைக்கு மெயினா இந்த குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தையை அவங்க கேட்பாங்கன்னா அவங்க விசுவாசத்துல நின்னு அந்த கர்ப்பத்தின் கனி அவர்கள் பெற்றுக்கொள்ள நிச்சயமா முடியும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமா நம்ம அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம். நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம்.